ஹே காய்ஸ், கீர்த்தி பாண்டியன் நடித்த கண்ணகி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போது அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 பெண்களுடைய பேரை வச்சு தான் இந்த படத்தோடைய டைட்டிலே செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 4 பெண்களுடைய கதை 4 வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கும். படத்தோடைய கதைக்கு ஏற்ற மாதிரியே படத்தோடைய டைட்டிலையும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. கீதா ரியல் கேரக்டராக இருக்கும். அதுக்கு முன்னாடி கலை, நேத்ரா, நதின்கிற 3 கேரக்டர் உள்ளக்க இருக்கிற எமோஷ்னலாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த லாஸ்ட் பேர் கீதா, இவங்களுக்குள்ள 3 கேரக்டர் இருக்குது அப்படிங்கிற டைட்டில் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய டைம்லைன் என்னன்னு பார்த்தரலாம். கலையோட டைம்ல இந்த ஒரு சீன்ல மயில்சாமி சென்னையை மெட்ராஸ்னு சொல்லி பேசியிருப்பாரு மாப்பிள்ளை கிட்ட. மெட்ராஸ்ங்கிற பேரை 96 காலகட்டத்தில் சென்னைன்னு மாற்றிருக்கிறாங்க. ஸோ கலையோட டைம் 1996 ஆரம்பிக்கிற மாதிரியும், அதே மாதிரி இந்த ஒரு சீனில் கலையுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது பேக்ரவுண்டில் சன் டிவி ப்ரோக்ராமில் கல்யாண மாலையோட டைட்டில் சாங் ஓடும். அந்த ப்ரோக்ராம் 99-2000 காலகட்டத்தில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் 2009 தான் வாட்ஸ்அப் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 2009 காலகட்டம் வரைக்கும் கலையோடைய போர்ஷன் வருது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. இந்த சீனில் அயன் படத்தில் நடித்த சூர்யாவுடைய போஸ்டரை ஒட்டி வச்சுருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக 2009க்கு மேலே தான் நேத்ராவுடைய போர்ஷன் வருது அப்படின்னு ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. 2019 காலகட்டத்தில் தான் இவங்களுக்கு மேரேஜ் ஆகியிருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஒரு சக்ஸஸ் எம்பவர் உமனாக நிற்கும் போது 2023 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போது குழந்தை பிறந்து 3 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக தான் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன பையனுடைய வாய்ஸ் ஓவர் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தோடைய டைட்டில் போடும்போதே 4 பெண்களுடைய இன்ட்ரடக்ஷன் சீன் தான் ட்ரா பண்ணி கண்ணகிங்கிற படத்தோடைய டைட்டிலை டிசைன் பண்ணியிருப்பாங்க. முடிக்கும் போது யஷ்வந்தோடைய ரோல் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கலையோடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வயசு 18 வயசுக்கு மேலே காமிச்சிருப்பாங்க. அப்போது நமக்கு ஈஸியாக எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டராகவும், லைஃப்பில் எதுவுமே தெரியாத ஒரு கேரக்டராகவும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைமாக பொண்ணு பார்க்க ஒருத்தர் வருவார் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த செடியை நட்டு வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது ஒவ்வொரு மாப்பிள்ளையும் தட்டி தட்டி போகும்போது அவங்களுடைய செடி வைக்கிற அந்த சீனை மட்டுமே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா வேண்டா வெறுப்பா எரிச்சலாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கல்யாணம் நடந்தா போதுமடா சாமின்னு சீனை கன்வே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு பக்கம் வருவார் ஒருத்தர். அவர் தான் யஷ்வந்த்னு கிளைமேக்ஸில் தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவருடைய இன்ட்ரடக்ஷன் சீனில் இவருக்கும் யஷ்வந்த்துக்கும் ஒரு சிமிலாரிட்டி சீன்ஸ்லாம் இருக்கும். இவர் பேசும்போது கையை டேரக்டர் மாதிரி தான் வச்சு பேச ஆரம்பிப்பார். அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட பேசும்போதும் கையை டேரக்ஷன் ஆங்கிளில் தான் வச்சு பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவர் ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டு தான் போட்டிருப்பாரு. அதே மாதிரி யஷ்வந்த் ஒரு ப்ளூ கலர் பிளாக் கலர் மாதிரி தான் ஒரு ஷர்ட் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் சீன் அப்படி தான் அமைஞ்சிருக்கும். இது மூலமாக ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையே யஷ்வந்த் தான் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. கீதா ஃபஸ்ட்டு கலையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நேத்ராவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நதியாவாக மாறுவாங்க. இந்த நதிங்கிற கேரக்டர் கலைங்கிற போர்ஷன்லையுமே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஃப்யூச்சரில் நதியா இப்படி மாறுவாங்க அப்படிங்கிறதுக்காக எங்கே ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, தோப்பில் எல்லாரும் ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தாய்மாமனா ஒருத்தர் இருப்பார். அவர் தான் கல்யாணமே வேண்டாம், ஃபாரின் மாதிரி லிவிங் டுகெதரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. கலை ஃப்யூச்சரில் லிவிங் டுகெதராக மாறினாலும் மாறுவா அப்படிங்கிற மாதிரி இங்கேயே சொல்லியிருப்பாங்க ஆடியன்ஸுக்கு. இன்னொரு சீன்லையும் நதிங்கிற கேரக்டர் போகும். கலையும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பொம்பளை பிள்ளை பிறக்கும்போது அழுதேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொம்பளை பிள்ளைக்கு ஏன் அழுது அப்படின்னு சொல்லுமா அப்படின்னு அம்மாவை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாஃப்டாக அமைதியாக இருப்பாங்க கலை. ஆனால் அந்த ஒரு சீனில் மட்டும் நதியாக பார்க்க முடியும். கலையுடைய அம்மா கல்யாணம் பண்ணா தான் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதிய வச்சுருப்பாங்க மனசில். அதனால தான் நேத்ராங்கிற போர்ஷனில் பிரச்சனை ஹஸ்பண்டுக்கிட்டே இருந்தாங்க. டைவர்ஸ் கொடுத்தாலும் அவங்க
டைவர்ஸ் வேணான்னு சொல்லி சேர்ந்து வாழ தான் ட்ரை பண்ணுவாங்க. கலையோடைய போர்ஷன் வந்து கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல ஓரமாக வயிற்றுல கை வச்சு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எவ்வளோ ஆடியன்ஸுக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அந்த சீனை அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அம்மானால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. கல்யாண சமயத்தில் வந்து பீரியட்ஸுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அவங்களுடைய சேலையை கிழிச்சு கொடுப்பாங்க. அப்போ வரைக்கும் கழிப்பறை அங்கே இருக்குதுங்கிறது காமிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அங்கே கழிப்பறை இருக்குது அப்படிங்கிறதே ஆடியன்ஸுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக அந்த சீனை வந்து எந்த ஒரு டயலாக்குமே பேசாமல் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இப்போது நேத்ராவுடைய போர்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சசியும் நேத்ராவும் ஒரு ரோட்டில் தான் மீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அவங்களுடைய கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து அந்த ரோட்டில் தான் வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி பிரிஞ்சு போகும்போது அவங்க எங்கே போவாங்க அப்படிங்கிறத அழகாக ஒரு ஷார்ட் மூலமாக காமிச்சிருப்பாங்க. அவங்க ரோட்டில் போகும்போது கையில் வச்சுருக்கிற அந்த ரிசல்ட் பேப்பரை பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ அதை நோக்கி தான் அடுத்த பயணமாக இருக்க போகுது அப்படிங்கிறத அழகாக காமிச்சிருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு கண்ணை கசக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அப்படின்னா நான் சூசைட் பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் என்ன நடந்தாலுமே வந்து ஹஸ்பண்டு கூடவே வாழணும் அப்படிங்கிறதுக்காக டைவர்ஸ் கொடுக்காமலே வச்சுருப்பாங்க. எங்கேயுமே அவங்க ஹஸ்பண்டை பற்றி தப்பாகவே குறை சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ அவர் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லையா அப்படின்னு கேட்டால் ஹஸ்பண்டோட இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு ஒரே ஒரு ஷார்ட் மூலமாக காமிச்சிருப்பாங்க. நேத்ரா ஒரு டைரியில் ஃபஸ்ட்டு கிஸ்ன்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருப்பாங்க சசி கூட இருக்கும்போது. அந்த ஒரு ஷார்ட் மூலமாக நேத்ராவும் நேத்ராவுடைய ஹஸ்பண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தோனியை வச்சு ஒரு பஞ்ச் டைலாக் பேசியிருப்பாங்க. அது யாருக்கு வேணாலும் அந்த டைலாக் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சசியோட அம்மா தான் வந்து ஃபஸ்ட்டு நேத்ராவை மேரேஜ் பண்ணிக்கோ, இப்படியே இருந்துராத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களே நேத்ராவுடைய கிளைமேக்ஸ் போர்ஷனில் கல்யாணம்லாம் செட் ஆகாது, என் பையனை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக நேத்ரா வந்து சசிக்கிட்ட அவங்க அம்மாவை பற்றி ஒரு விஷயத்தை வந்து ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் சசி வந்து இந்த மேரேஜுக்கு வேணான்னு சொல்லியிருப்பாரு. நேத்ரா வந்து சசி கூட சேர்ந்து வாழ முடியலை அப்படின்னு டீ ஷாப்பில் வச்சு அழுவாங்க. அவ்வளோ அழகாக அந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து காமிச்சிருப்பாங்க. ரெண்டாவது கல்யாண வாழ்க்கையும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை அவங்கவுங்க தான் வாழணும் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. நதியோடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் ரொம்ப ரகடுகள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி மல்டி ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கலைக்கு மாப்பிள்ளையே கிடைக்காது, ஆனால் அவங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அதே மாதிரி நேத்ராவுடைய போர்ஷனில் நேத்ரா வந்து டைவர்ஸ் பிரச்சனை ஓடும், சசி கூட லவ் ஃபெயிலியர் ஆகும். அப்போவுமே அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த நதியோடைய கேரக்டர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் உள்ளக்க ரொம்ப கோலையாக இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் சூசைட் பண்ணுற மாதிரி போயிடுவாங்க. நேத்ராவுடைய கிளைமேக்ஸ் வச்சு தான் வந்து நதிக்கு கல்யாண வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. யஷ்வந்தோடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய முக்கால்வாசி வரைக்கும் இவர் நெகட்டிவ் கேரக்டராக தான் வருவார். லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் மட்டும்தான் நல்ல பாசிட்டிவான கேரக்டர் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பார். கீதாவுக்கும் யஷ்வந்துக்கும் இடையில ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் நமக்கு காமிச்சிருப்பாங்க. பைக்கில் கீதாவை கூட்டிகிட்டு போகும்போது 2 பேரும் டச் இல்லாமல் தான் உட்காந்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது மூலமாக ப்ரெக்னென்ட்டுக்கு காரணம் யஷ்வந்த் இல்லை அப்படிங்கிறத அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் கீதாவை பார்த்து டாக்டர் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னு தான் தெரியும். ஆனால் கீதாவுக்கு மட்டும்தான் ஒரு டைவர்ஸ் ஆன பொண்ணுங்கிறதுனால மௌனமாக இருந்து தலையை கீழே குனிஞ்சிருவாங்க. சிம்பாலிக்காக அழகாக அதற்கான பதிலை சொல்லியிருப்பாங்க. ஹீரோவுக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறது தலப்பாக்கட்டி பிரியாணி கடையிலேருந்து விஷஸ் வர்றது, அது மூலமாக பர்த்டே கொண்டாடுறது, ஃப்யூச்சரில் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக கேக் மூலமாக கன்வே பண்ணுறது, ஹீரோ அழுகுறது மூலமாக குழந்தைய அபார்ட் பண்ண வேண்டாம்னு சிம்பாலிக்காக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுறதுன்னு அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் ஹீரோ வந்து டீ குடிச்சிட்டு இருப்பார். அப்போ ஒரு லேடி வந்து விசாரிக்கும் போது அப்போது டீ கிளாஸ் வைக்கும்போது பாதி டீ இருக்கும், ஃபுல்லாக ஹீரோ வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்கு டீட்டெயிலாக அந்த டீ டம்ளர் வந்து காலியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க 4 பேத்துக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். என்னதான் கலை வந்து சாஃப்டாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள அப்பப்போ நதி வந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நேத்ரா வந்து டைவர்ஸ் கேஸ் போனாலும் அம்மா கல்யாணம் தான் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்தினால டைவர்ஸ் கொடுக்காம இழுத்தடிப்பாங்க. சரி, டைவர்ஸ் கொடுத்தாலும் இன்னொரு கல்யாண வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சிருவாங்க. நதியோடைய போர்ஷனில் வந்து நீ ஒரு டைவர்ஸ் ஆன பொண்ணா அப்படின்னு டைலாக் மூலமாக நேத்ராவை ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. கீதாவோடைய லைஃப்பில் டாக்டர் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையா அப்படின்னு கேட்கும்போது நேத்ரா
நேத்ரா வந்து ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி அபார்ட் பண்ணுறதுக்கு உயிருக்கே ஆபத்தாகும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க நதிங்கிற கேரக்டரில் இருக்கும்போது ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நதியோடைய கேரக்டரையும் கீதா மூலமாக ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. நேத்ரா கிட்ட இருக்கிற டைரி கீதா கிட்ட இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சித்தார்த் நடித்த 1000 பொற்காசுகள் படத்தோடைய டீகோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.